வணக்கம் ஸ்வஸ்திக் யூடியூப் சேனல் நேயர்களே, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக இந்தியாவின் பருத்தி பொருளாதாரத்தை பற்றிய மிக முக்கியமான குறிப்புகள் இங்கே நம்ம பார்க்கலாம். இந்திய பருத்தித்துறை முக்கிய புள்ளி விவரங்களை பார்க்க போகிறோம். பருத்தி சாகுபடி பரப்பளவில் இந்தியா உலக அளவில் முதலிடத்தில் இருக்குது. சுமார் 38% உலகளாவிய சாகுபடி பரப்பு இந்தியாவில். உற்பத்தி மற்றும் நுகர்வில் இந்தியா 2ஆம் இடத்துல இருக்குது. அதே மாதிரி இந்தியாவின் விவசாயம் மற்றும் தொழில்துறை பொருளாதாரத்தில் பருத்தி வகிக்கக்கூடிய முக்கியத்துவத்தால் இது வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அங்கீகரிக்கப்பட்ட 4 பருத்தி இனங்களையும், அதாவது அர்போசியம், ஜி ஹெர்போசியம், ஜி பர்பாடின்ஸ், ஜி இர்சுட்டம் பயிரிடக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான். இந்தியாவில் பருத்தி உற்பத்தி சுமார் 290.91 லட்சம் பேல்கள் அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு பேல் அப்படின்றது 170 கிலோ. இந்தியா 3 முக்கிய மண்டலங்களாக பருத்தி சாகுபடி பிரிக்கப்பட்டுள்ளது. வடக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். மத்தியம் அப்படின்னா குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம். தெற்குன்னு பார்த்தோம்னா தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா. இது தவிர ஒடிசா மற்றும் தமிழ்நாட்டிலும் பருத்தி வளர்க்கப்படுது. முக்கிய திட்டம் மற்றும் தொழில்நுட்பங்கள்னு பார்த்தோம்னா பிடி பருத்தி. இது ஒரு மரபணு மாற்றப்பட்ட பயிர், அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. 2002 அறிமுகப்படுத்தப்பட்ட இது காய்ப்புழுக்களுக்கு எதிரான எதிர்ப்பு திறன் கொண்டது, அதாவது போல்வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி நல்லா வளரக்கூடியது இந்த பிடி பருத்தி. இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லுவோம், எம்எஸ்பி. அது 2026-27 அந்த வருடத்திற்கு நடுத்தர இலை, அதாவது மீடியம் ஸ்டாப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அது 8,267 ரூபாய். நீண்ட இலை லாங் ஸ்டேபிள் அப்படின்றதுக்கு 8,667 ரூபாய் எம்எஸ்பி, அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை பருத்திக்கு கொடுக்கிறது. இந்திய பருத்தியினுடைய தரம், நம்பகத்தன்மை மற்றும் பிராண்டிங்கை உலக அளவில் மேம்படுத்துவதற்கான ஒரு முதன்மை திட்டம் தான் இந்த கஸ்தூரி காட்டன் பாரத் அப்படின்றது. கஸ்தூரி காட்டன் பாரத் 2031 ஆண்டுக்குள்ள பருத்தி உற்பத்தியை 498 லட்சம் பேல்களாக உயர்த்துறதை இலக்காக கொண்டு இந்த மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் பருத்தி கொள்முதல் செயல்முறையை டிஜிட்டல் மயமாக்கி விவசாயிகளுக்கு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் ஒரு மொபைல் செயலி கபாஸ் கிசான் ஆப் அப்படின்றதையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. (2024-25) நிதியாண்டில் இந்தியாவுடைய பருத்தி ஏற்றுமதி மதிப்பு பார்த்தீங்கன்னா $11.49 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இதில் இந்திய பருத்தியை அதிகம் இறக்குமதி செய்யும் நாடாக அமெரிக்கா இருக்குது. 26.35% அமெரிக்கா இறக்குமதி செய்து, அடுத்ததாக வங்கதேசம் 19.81% இருக்குது. துணை பொருட்கள்னு பார்த்தோம்னா பருத்தி விதையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் இருதய எண்ணெய், ஹார்ட் ஆயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஏன்னா இதில் இதய ஆரோக்கியத்திற்கு உதவும் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் நிறைய இருக்குது. இந்த குறிப்புகள் எல்லாமே உங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாரிப்புக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகள். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுல இருந்து ஒரு 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எத்தனை உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். 1. பருத்தி சாகுபடி பரப்பளவில் இந்தியா உலக அளவில் எத்தனையாவது இடம்? முதல் இடம். இந்தியாவின் விவசாயம் மற்றும் தொழில்துறை பொருளாதாரத்தில் பருத்தி வகிக்கும் முக்கியத்துவத்திற்காக அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா வெள்ளை தங்கம், ஒயிட் கோல்டு. பருத்தி வர்த்தகத்தில் ஒரு பேல் அப்படின்றது எத்தனை கிலோகிராமுக்கு சமம்? அப்படின்னா 170 கிலோகிராமுக்கு சமம்.
அங்கீகரிக்கப்பட்ட 4 பருத்தி இனங்களையும் பயிரிடும் உலகின் ஒரே நாடு இந்தியா. இந்தியாவில் பிடி பருத்தி எந்த ஆண்டு வணிக ரீதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 2002. 2024-25 நிதியாண்டில் இந்திய பருத்தி துணிகள் மற்றும் தயாரிப்புகளை இறக்குமதி செய்ததில் முதன்மையான நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. பருத்தி உற்பத்தி இயக்கம், அதாவது மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி 2031 ஆண்டுக்குள்ளே பருத்தி உற்பத்தி எத்தனை லட்சம் பேல்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 498 லட்சம். 2026-27 ஆண்டிற்கான நீண்ட இலை பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை $8,667. பருத்தி விதையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் அதன் இதய ஆரோக்கிய குணங்களுக்காக எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இருதய எண்ணெய், ஹார்ட் ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பருத்தி கொள்முதல் செயல்முறையை டிஜிட்டல் மயமாக்கி விவசாயிகளுக்கு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அறிமுகப்படுத்தப்பட்ட மொபைல் செயலி ஆப் பார்த்திங்கன்னா கபாஸ் கிசான் ஆப்பு. ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே போட்டித் தேர்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.